உங்களுக்குன்னு சொல்லி சொந்தமா குரான் இருக்குதா? நமக்குன்னு சொல்லி சொந்தமா எல்லா பொருட்களையும் சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு பேனாவாக இருந்தாலும் சரி, ஆடையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா கபர்ல நம்ம போய் படுத்த பிறகு, நம்மள மையத்தாக அடக்கம் செய்த பிறகு, நமக்காக அல்லாஹ்விடத்துல கியாமத்திலும் சரி, மிக பெரிய அளவுல பரிந்துரை செய்யக்கூடிய அந்த குரான தினந்தோறும் ஓதுவதற்கு நமக்குன்னு சொல்லி ஒரு குரான சொந்தமாக நம்ம வச்சிருக்கிறோமா? தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு குரானை உங்களுக்காக வைங்க. அடிக்கடி அந்த குரானை எடுத்து பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்ல வரான்றத புரிய வைங்க. உங்க மனசுக்கு புரிய வைங்க. குரான் என்பது அவுடேட்டட் கிதாப் கிடையாது. அப்டேட்டட் கிதாப். ஒவ்வொரு நாளுமே நம்முடைய எல்லா விதமான நவீன பிரச்சனைகளுக்கும் உலகத்துல யாருமே தராத சொல்யூஷன்ஸை குரான் நமக்கு கண்டிப்பாக தரும். ஸோ எந்த காரணத்துக்காகவும் குரானை விட்டு தூரமாகி இந்த மொபைல் போன்களோட கனெக்ஷன் அதிகமாக்கிறாதீங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக.